வணக்கம் மக்களே, வெல்கம் டு எரல வளரன் யூடியூப் சேனல். நான் உங்கள் எரல்ஸ். நான் ஷார்ட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 5 வருஷமா ஒரே ஒரு கமெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுல நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. பட் ஆனா அதுல ஒரே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க, அண்ணா உங்க வீடியோஸ்லாம் சூப்பரா இருக்கு, நீங்க பெரிய வீடியோ போடுங்க, உங்க ரியாக்ஷன்லாம் கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூஞ்செல்லாம் ஒருத்தவங்க பாராட்டி போட்டிருந்தாங்க. அவங்க பேர் தீக்ஷு தீக்ஸ் அப்படிங்கிற கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நானுமே ரொம்ப பயந்தேன், பெரிய வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இனிமேல் நமக்கு பிடிச்ச கண்டென்ட்டை கொஞ்சம் பெருசாக போடலாமேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். அதுக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருந்தது நம்ம தீக்ஷு தீஸ் அவர்கள் தான். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ, அப்புறம் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ கண்டென்ட் என்னன்னா, நியூ இயர் வந்தாலே ரிசொல்யூஷன்ஸ் கூடவே வந்துடும். டாப்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம ஜிம்முக்கு போகிற கண்டென்ட் தான். ஸோ ஜிம்முக்கு போகணும், வெயிட்டை குறைக்கணும், இல்லை பாடி ஃபிட் ஆக்கணும், இல்லை ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த வீடியோஸ் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கொஞ்சம் நிறைய வீடியோஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ரியாக்ஷன் ப்ளஸ் ரிவ்யூ போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் வீடியோ என்னவென்றால் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபோட்டோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜிம்முக்கு போயிட்டோ இல்லை வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணிட்டோ என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உடம்பை எவ்வளோ ஃபிட்டாக சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஜிம்முக்கு போகிறீங்கன்னா இப்படி தான் நீங்கள் மாற போகிறீங்க. நீங்கள் மாறிட்டீங்கன்னா அதை உடனே ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்புறீங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் இல்லை, கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவேன். வாவ், பாருங்களேன், 2023 95 கிலோ இருந்திருக்காங்க. பட் ஆனால் இவங்க குண்டா இருந்தாலுமே அழகா தான் இருக்காங்க. சரி, ஓகே, கண்டென்ட்டுக்கு வருவோம். இவங்க 95 கிலோ இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வெயிட்டை குறைச்சி இவ்வளோ சூப்பராக அழகா ஆகிட்டாங்க. பார்த்தீங்களா? அதுக்குன்னு குண்டா இருக்கவங்களாம் கேவலம்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஹெல்த்தாக இருக்கணும். எப்படி இருந்தாலும் நீ குண்டாவும் இருங்க, ஒல்லியாவும் இருங்க, ஆனா ஹெல்த்தா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஓகேவா? அது சொல்ல போய் அதுக்கு எதனா திட்டி எதுக்கு? ரெண்டாயிரத்தி 20 எப்படி இருந்திருக்காங்க, ஆனா 2024 டோட்டலா ஆளே வேற மாதிரி மாறி போயிட்டாங்கப்பா. ஆனா எனக்கு இதுல ஒரு பிரச்சனையே இருக்கு. 2020 ரொம்ப குண்டா இருந்திருக்காங்க. பட் ஆனா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரௌசர் போட்டு, டிஷர்ட் போட்டு, எனக்கு தெரிஞ்சு அப்பயே அவங்க இந்த மாதிரி காஸ்டியூமை போட்டிருந்தாலுமே ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஆனா ஓகே, அவங்களுக்கு நம்ம ஹெல்த்தா இருக்கணும்னு சொல்லிட்டு உடம்பு குறைச்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அழகு பார்த்துட்டு இந்த மாதிரி அழகா ஆகிட்டாங்க. இது நிறையாவும் இருக்குல்ல, கொஞ்சம் வெயிட் அதிகமாக போட்டிருந்தாலுமே சில ட்ரெஸ்ஸஸ் அவங்களுக்கு செட் ஆகாது. ஆனால் சில ட்ரெஸ்ஸஸ் செட் ஆகும். அந்த செட் ஆகிற ட்ரெஸ்ஸை போட்டாலுமே அவங்க பார்க்க அழகாக தான் இருப்பாங்க. குண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு அந்த மாதிரி போகவும் கூடாது. ஹெல்த்தாக இருந்தால் போதும். நீ வெயிட் அதிகமாகவும் இருந்து இல்லை கம்மியாகவும் இரு, எப்படி வேணா இரு, ஆனால் ஹெல்த்தாக இரு. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? செம்ம இந்த ரீல்ஸ் கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பழைய ரீல் தான் நினைக்கிறேன். இவங்களுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். எப்படி இருந்து எப்படி மாறிட்டாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் கேவலமா தான் பேசுவாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டேல ஒரு 10 மாசத்துக்கு அப்புறம் நீங்க டோட்டலா மாறி அங்க போய் நிற்கும் போது வா அப்படின்னு வாயை புலம்புவாங்க. ஸோ அதனால யாரை பத்தியும் கண்டுக்க தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஜிம்மு போங்க, வெயிட்டை குறைங்க, சந்தோஷமா இருங்க. ஓகேவா?
107 கிலோ எங்க இருக்கு, 72 கிலோ எங்கப்பா இருக்கு? எவ்வளோ கிலோ குறைக்கிறாங்க. நான் 75ல இருந்து ஒரு 72 கிலோ குறைக்கணும்னு நினைக்கும் போதே என்னால முடிய மாட்டேங்குது. இவங்களாம் சூப்பரா பண்றாங்க. என்னடா பொண்ணுங்களே காட்டிக்கிட்டு இருக்க, பசங்களை காட்டுறா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பீங்க. ஸோ இப்ப பசங்களுக்கான வீடியோ. ஐயோ எப்பா எப்படா இப்படி மாறினாரு இவரு, சத்தியமா தெரியல. அவர் போட்டிருக்காரு இந்த மாதிரி உன்னை நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு, பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு போட்டிருக்காரு. அது நிஜமாவே உண்மை. நான் இன்னைக்கு இதை பண்ணுவேன், இன்னைக்கு இப்படி போவேன், இன்னைக்கு இதை சாப்பிடுவேன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நான் வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த நான் மாத்த போறேன், இன்னிலிருந்து ஆரம்பிச்சா அது என்னைக்கோ ஒரு நாள் ரிசல்ட் கிடைச்சுதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணிருக்காரு. செம்மையா மாறி இருக்காரு. இவ்வளவு பெருசா இருக்கு ஃபேஸ் எல்லாம், அப்படியே சுருங்கி அப்படியே ஒரு மாடல் ரேஞ்சுக்கு ஒரு ஃபேஸை கொண்டு வந்திருக்காரு. ரொம்பவும் வியப்பா இருக்குங்க. எப்படிங்க இப்படிலாம் மாத்துறீங்க? எப்பா சூப்பரா இருக்குப்பா நிஜமாவே. நான் ஆக்சுவலாக வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்னோ யோசிக்கிறேன். நம்ம ப்ளேம் பண்ணுவோம்ல நிறைய பேர்த்த. இப்போ வீட்டில் நான் ரொம்ப சாப்பிட்றேன்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதால தான் அவ்வளோ சாப்பிட்றேன். வீட்டில் அம்மா இப்படி நிறையா சாப்பிடுன்னு சொல்கிறதால நான் அவ்வளோ சாப்பிட்டு குண்டாயிட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட பழியெல்லாம் நம்ம மற்ற மேலே போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இல்லை அதை நான் மாற்றுறேன், இல்லை அது என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாற்ற நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஃபேஸு, ஹேர் ஸ்டைலு எல்லாத்தையும் மாற்றிடுறாங்கப்பா. அது அப்படியே ஒரு ஆளே புது, இந்த பர்சன் இவங்க இல்லை, இவங்க யாரோப்பா, வேற ஒரு ஆள் நீங்கள் இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பவே தோணுது. பா இந்த வீடியோ தான் கடைசி வீடியோ. அதாவது சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனால் இவர் வந்து பாடி பில்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் நினச்சிருக்காரு. அதே மாதிரி நடத்தையும் காட்டியிருக்காது. அவர் அந்த பேண்ட் சட்டையில் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப ஒரு மாதிரி தான் இருக்காரு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் ஒரு எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு ஒரு பவ்யமாக இன்னசென்ட்டாக இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பாருங்களேன், அப்படியே உடம்பு ரெடி பண்ணி அப்படியே ஹல்க்கு மாதிரி ஆயிட்டாருப்பா. எப்பா எப்படிப்பா இப்படிலாம் ஆகுறீங்க? எவ்வளோ சாப்பிட்டுருப்பாங்க, எவ்வளோ டயட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இவர் அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் முன்னாடி இவர் எவ்வளோ பேர் கலாச்சிருப்பாங்க, அவனால முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் எல்லாத்தையும் மீறி ஒருத்தவங்க அதெல்லாம் பிரேக் பண்ணி சக்ஸஸ் பண்ணி காட்டுறாங்கல்ல. இந்த மாதிரி நியூ இயர் அன்னைக்கு ரிசல்யூஷன் எடுக்க போகிறேன், இந்த மாதிரிலாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பா இதெல்லாம் சொல்லணும் தானே, சொன்னாதான் நீங்க பண்ணுவீங்களா தெரியல. ஸோ எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்லிவிட்டேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ், திட்டாதீங்க, கஷ்டமா இருக்கு ஓகேவா? திட்டுங்க, நல்ல வழியில திட்டுங்க. இப்படி பண்றவன் ஏன்டா இப்படி பண்றன்னு அப்படின்னு திட்டுங்க, பச்சை திட்டாதீங்க ப்ளீஸ், கஷ்டமா இருக்குப்பா. ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். மறுபடியும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எரல்ஸ் ஃப்ரம் எரள வளரான் யூடியூப் சேனல். பாய்.